என் கையில் இருக்கிற இந்த கடிதத்தை நவம்பர் 29 இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்ப போனோம். நம்ம உச்ச நீதிமன்றம் திருநாய்கள் விஷயத்தில் கொடுத்த தீர்ப்பு ஒரு நாளைக்கும் வேலை செய்ய போகிறதே கிடையாது. இதனால லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான விலங்குகள் கஷ்டப்பட போகிறது மட்டும்தான் மிச்சம். சமூக நீதி மேல் அக்கறை உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தட்டி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது. கையில் பேனாவை எடுத்து கைப்பட ஒரு கடிதம் எழுதி உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, திலக் மார்க், நியூ டெல்லி 11,01,000 அப்படிங்கிற அட்ரஸுக்கு கடிதம் போடும். என்ன எழுதணும், மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா www.animalrights.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப தாமதமாக சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் அதுக்காக அந்த விலங்குகளை தண்டிச்சிடாது. அந்த நாய்களால் பேச முடியாது, அதனால தான் நம்ம எழுதுறோம். தயவு செஞ்சு உங்களோட கடிதத்தை ரெடி பண்ணி 29ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருங்க. விலங்குரிமை. என் கையில் இருக்கிற இந்த கடிதத்தை நவம்பர் 29 இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்ப போனோம். நம்ம உச்ச நீதிமன்றம் திருநாய்கள் விஷயத்தில் கொடுத்த தீர்ப்பு ஒரு நாளைக்கும் வேலை செய்ய போகிறதே கிடையாது. இதனால லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான விலங்குகள் கஷ்டப்பட போகிறது மட்டும்தான் மிச்சம். சமூக நீதி மேல் அக்கறை உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தட்டி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது. கையில் பேனாவை எடுத்து கைப்பட ஒரு கடிதம் எழுதி உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, திலக் மார்க், நியூ டெல்லி 11,01,000 அப்படிங்கிற அட்ரஸுக்கு கடிதம் போடும். என்ன எழுதணும், மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா www.animalrights.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப தாமதமாக சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் அதுக்காக அந்த விலங்குகளை தண்டிச்சிடாது. அந்த நாய்களால் பேச முடியாது, அதனால தான் நம்ம எழுதுறோம். தயவு செஞ்சு உங்களோட கடிதத்தை ரெடி பண்ணி 29ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருங்க. விலங்குரிமை.